குட் ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் வணக்கம். நான் சன்னுக்காக பார்க்குறேன். ஐ காட் அ சன் அண்ட் டாட்டர். சன்னு பேர் பாலாஜி விவேக். அவர் இங்கே பிஇ படித்தார். படிச்சுட்டு யூஎஸில் போய் பாஸ்டனில் இ டிட் இஸ் எம்எஸ். இஸ் டால், லீன், ஃபேர். டேட் ஆஃப் பர்த் 6/8/1992. அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே சென்னையிலேருந்து அவர் இந்த யூஎஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. We are looking for same community, Karunigar, Saivam. Girl should be willing to travel abroad. அவர் இங்கே தான் இருக்கார் இப்போது. ஆனால் அவரோட எண்ணம் இதெல்லாம் திரும்பி யூஎஸில் வேலை செய்யணும். வெஜிடேரியன், அவர் ஃபுட் ஹேபிட்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். பையன் வந்து வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. அவன் யூஎஸில் படிச்சிருந்தாலும் ஸோ ப்ரிஃபரபிளி வெஜிடேரியனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். பட் அவனுக்கு ட்ராவல் வந்து ரொம்ப ஒரு பேஷன். நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு. ஸோ வில்லிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க ஷூர். பேக்ரவுண்டு, எக்கனாமிக்கல் இதெல்லாம் எங்களுக்கு க்ரைட்டீரியாவே கிடையாது. வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ரிகார்டிங் எக்கனாமிக்கல். இது நல்ல ஃபேமிலியில் நல்லா படிச்சிருக்கணும். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் பரஸ்பரம் பிடிச்சிருக்கணும். அது ஒரு பெரிய க்ரைட்டீரியா. ஓரிரு வார்த்தைகள் டிப்ஸ் கொடுங்க. இப்போ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1-2 வார்த்தைகள் மட்டும் அவர் டாக்டருங்கனால ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுவார். என்ன சார் 2 டிப்ஸ் சொல்கிறீங்க? எல்லாம் சார் இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் 50 அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி பேர் மிச்சம் அதுக்குள்ளே வந்து இப்போது நான் பண்ண சில மிஸ்டேக்ஸை இங்கே இருக்கிறவங்க திரும்பி பண்ணக்கூடாதுன்னு. ப்ரொஃபஷன், அஃப்கோர்ஸ் எங்கள் ப்ரொஃபஷன் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் பர்சனல் ஹெல்த்தை கொஞ்சம் செகண்டரியாக வச்சுருந்தோம். அப்போ வந்து ப்ராபலி பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் இதில் தான் 24 மணி நேரமும் செலவு பண்ணியிருந்தோம். நம்பர் 1 அது பண்ணக்கூடாது. ஹெல்த்துக்கே நம்ம பண்ணணும். நம்பர் 2 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஹெல்த் ரிலேட்டட் ட்ரிப்ஸ் இல்லைனாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது நான் ஒரு பெரிய குற்றவாளி. நிறைய நேரம் என் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தேன். அது ரொம்ப தப்புன்னு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது வந்து ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் இல்லைனாலும் ஐ திங்க் எவ்ரிபடி கேன் ஃபாலோ தட். கொஞ்சம் ஆக்டிவ் டைமில் நம்ம அஃப்கோர்ஸ் மிஸ்ஸஸ் ஒய்ஃப் வில் அட்ஜஸ்ட். நம்ம சில்ட்ரனோட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த டைமை விட்டுட்டோன்னா அவங்க பெரியவங்களாயிட்டா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வேவ் லென்த்தே இருக்காது. அவங்க வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, வேறு சர்க்கிளோடு இருப்பாங்க. வீ கேன் கூட உட்காந்து கூட சாப்பிட கூட அவங்களுக்கும் நம்மளுக்கும் வேவ் லென்த் ஒத்துழையாது. அதுதான், வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்.